வணக்கம். இன்னைக்கு நான் ஆர்யன் படம் பார்த்தேன். ஆர்யன் படத்துல விஷ்ணு விஷால் ஹீரோவா பண்ணியிருக்காரு. ஸ்ரத்தா ஸ்ரீநாத் ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காங்க. அத விட முக்கியமான ஒரு கேரக்டர்ல செல்வராகவன் சார் பண்ணியிருக்காரு. இப்ப படத்தோட கன்டென்ட் என்னன்னா, ஒரு கிரைம் இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் தான் இந்த படம். இந்த மாரியான படங்கள் தமிழ் சினிமாவுல நெறைய வந்திருந்தாலும், இதுல ஒரு புதுசா ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. அது மக்கள் ஏத்துப்பாங்களா இல்லையான்றது, அது நீங்க படத்துல பார்த்து தெரிஞ்சுக்கங்க. இப்போ ஃபர்ஸ்ட் ஹீரோ பத்தி சொல்லுவோம். இந்த படத்துல ஒரு 5 கொலைகள் நடக்கும். அந்த 5 கொலைகள யார் பண்ணாங்கன்னு தெரியும். ஆனா, எதற்காக பண்ணாங்க? எப்படி பண்ணாங்கன்றத இன்வெஸ்டிகேஷன் பண்றது தான் நம்ம ஹீரோ விஷ்ணு விஷாலோட வேலை. இப்போ விஷ்ணு விஷால் பார்த்தீங்கன்னா, ஒரு போலீஸ் அதிகாரி. அவருக்கு இந்த படத்துல ஒரு ஹீரோயின் இருக்காங்க. ஆனா, அந்த ஹீரோயின் எதுக்கு இருக்காங்கன்னு யாருக்குமே தெரியாது. ஏதோ படத்துல ஒரு ஹீரோயின் இருக்கணுன்றதுக்காக ஒரு ஆர்டிஸ்ட்ட போட்டிருக்காங்க. 2 பேரும் லவ் பண்ணுவாங்க. ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் இவரு வேலைன்னு பிஸியா இருக்கிறதுனால 2 பேருக்குமே ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அவங்க டிவோர்ஸ் வரைக்கும் போவாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் என்ன ஆவாங்கன்னு தெரியாது. அதோட முடிச்சிருவாங்க. இப்போ ஸ்ரத்தா ஸ்ரீநாத்த பத்தி சொல்லுவோம். இவங்க இந்த படத்துல ஒரு சேனல்ல ஒர்க் பண்ற ஒரு ஆங்கர். இவங்க தான் நெறைய பேர இன்டர்வியூஸ் எல்லாம் எடுப்பாங்க. இதுல இவங்க கேரக்டர் பார்த்தீங்கன்னா, பெருசா சொல்ற அளவுக்கெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஏதோ வராங்க, போறாங்க. அங்க ஒரு விஷயம் நடக்குது இல்லையா? அத பத்தி இவங்க கேள்வி கேட்கறது, இந்த மாரியான சீன்ஸ் தான் போகும். இப்போ படத்தோட முக்கியமான புள்ளி செல்வராகவன் சார் தான். இவர சுத்தி தான் கதை நடக்கும். இவர் தான் கிளைமாக்ஸ்ன்னு படத்த முடிப்பார். இப்ப செல்வராகவன் தான் இந்த 5 கொலைகளும் பண்ணுவாரு. எதற்காக பண்ணாரு? எப்படி பண்ணாரு? இத ஹீரோ கண்டுபிடிக்கிறாரா? இல்லையா? இதுதான் கதை. இப்ப செல்வராகவன் ஒரு நார்மல் பெர்சன். ஒரு ஒரு டிவி சேனல்ல ஒரு இன்டர்வியூ போயிட்டுருக்கும். அந்த இன்டர்வியூல அந்த இன்டர்வியூல ஸ்ரத்தா ஸ்ரீநாத் ஒரு இன்ஸ்டா பிரபலத்த இன்டர்வியூ பண்ணிட்டு இருப்பாங்க. அப்ப அந்த இன்ஸ்டா ப்ராப்ளம் ஒரு பொம்பள பொறுக்கி அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அதுக்கு செல்வராகவன் சார், "ஆமாடா, நீ ஒரு பொம்பள பொறுக்கி. உன்னெல்லாம் உட்கார வச்சு இன்டர்வியூ எடுக்குறாங்க பாரு, இந்த பொண்ணு பாவம்டா" அப்படின்னு சொல்லி துப்பாக்கி எடுத்து என்ன பண்ணுவாரு, அவரு அந்த இன்ஸ்டா பிரபலத்தோட கால்ல சுட்டுருவாரு. சுட்ட உடனே அவன் கீழ விழுந்துருவான். இப்போ அங்க சொல்லுவாரு, "யாரும் வெளில போக்கூடாது. இங்க ஒரு கொலை நடக்க போகுது. இன்னொரு 1 ஹவர்ல" அப்படின்னு சொல்லி ஒரு அறிக்கை குடுப்பாரு. இப்போ எல்லாரும் பயந்துருவாங்க. எல்லாரும் வெளிய போ முடியாது. என்ன பண்றது? நான் நெனச்சேன், ஃபுல்லா அந்த அரங்கத்திலேயே படத்த முடிச்சுருவாங்கன்னு நெனச்சேன். ஆனா இல்ல. கொஞ்சம் விறுவிறுப்பா தான் கொண்டு போயிருக்காங்க. இப்போ இந்த 5 கொலைய எதுக்கு பண்ணாரு? என்ன காரணம்ன்றத நம்ம பார்ப்போம். இப்போ அவரு ஒரு கொலை பண்ணும்போது ஒரு பேர் சொல்லுவாரு. ஃபர்ஸ்ட்டு ஏன்னு வச்சுங்களேன். அந்த ஏல ஒரு பேர சொல்லுவாரு. அவங்கள கொலை பண்ணுவாரு. இந்த மாரி ஒவ்வொருத்தரையா பேர சொல்லி கொலை பண்ணும்போது, அந்தந்த பேர் வரவங்களுக்கெல்லாம் ரொம்ப பயம் ஆயிடும். ஐயோ! அடுத்து நம்மள கொன்னுடுவாங்களோ! அடுத்த நேம் நம்ம தாமோ! அப்படின்னு சொல்லி எல்லாருமே பயப்படுவாங்க. ஏன்னா எல்லாமே லைவ் போயிட்டு இருக்கிறதுனால எல்லாருக்குமே ஒரு பதற்றமா இருக்கும். இப்ப என்ன பண்ணுவாருன்னா, அந்த அரங்கத்திலேயே செல்வராகவன் என்ன பண்ணுவாருன்னா, 5 கொலைகள பண்ண போறேன். அதுல கொலை யார் தெரியுமா? அப்படின்னு சொல்லிட்டு கன்ன எடுத்து அவரே சுட்டுப்பாரு. கட் பண்ணா, இப்போ ஹீரோ என்ட்ரி ஆகுறாரு. இப்போ இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பமாகுது. இப்போ ஒரு ஒரு இடத்துல ஒரு ஒரு சீன் நடக்கும். ஓ! இங்க ஒரு ஒரு குறியீடு சொல்லி, இங்க ஒரு கொலை நடக்க போகுதுன்னு ஒரு தகவல் வரும். அத நம்ம ஹீரோ இன்வெஸ்டிகேஷன் பண்ணி ஒரு டீம வச்சு தேடிட்டே இருப்பாரு. அவரால கண்டுபிடிக்கவே முடியாது. ஒருத்தரு, 2, 3 கிட்டத்தட்ட 4 பேர் இறந்துருவாங்க. இப்ப 5வது ஆள ஒரு நேம்ல சொல்லுவாங்க. இப்போ கடைசியா அந்த 5வது ஆள கொலை பண்ணணும். அவரு யாருன்றது அந்த எழுத்த குறியிடுவாரு. இப்போ அவங்கள எப்படியாவது காப்பாத்தணும்னு சொல்லி நம்ம ஹீரோ போய் போராடுவாரு. அந்த போராட்டத்துல நம்ம ஒரு இப்ப செல்வராகவன் இருக்கிற இடத்துல ரீச் பண்ணிடுவாரு. ஏன்னா செல்வராகவன் இறந்துட்டாரு. சரிங்களா? ஆனா, அவரு சில வீடியோஸ் அது மானிடைஸ் பண்ணி வச்சிருப்பாரு. இந்தந்த டைம்ல இந்த நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு அது ஆட்டோமேட்டிக்கா நடக்கும். இப்ப இதுல இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது, செல்வராகவன் இருக்கிற இடத்துக்கு நம்ம ஹீரோ போயிடுவாரு. இப்ப அங்க பார்த்தீங்கன்னா, உள்ள போம்போது ஒரு கண்ணாடி கிளாஸ்ல மாட்டிப்பாரு. யாரு? நம்ம ஹீரோ. அந்த சீன் பார்க்கும்போது எனக்கு தெலுங்குல நெறைய படங்கள்ல அந்த காலத்துலலாம் அப்படித்தான் இருக்கும். ஒரு குகையில போவாங்க. அங்க ஒரு செட்டு போட்டிருப்பாங்க. அது உள்ள போய் ஹீரோ மாட்டிப்பாரு. அங்க இருந்து கயிறு அறுத்து வெளில வருவாரு. அந்த மாரியான சீன்ஸ் தான் ஒரு கண்ணாடி கிளாஸ்ல வச்சு 2 பக்கம் தண்ணிய வச்சு அவர ஃபுல்லா தண்ணி வந்துரும். இப்போ அவரு மூச்சு திணறி சாகுற டைம்ல பாக்கெட்லேருந்து ஒரு கத்தி எடுத்து அத குத்தி உடைச்சு வெளில சண்டை போடுவாருன்னு பார்த்தா, அங்க ஒரு பயங்கரமான ட்விஸ்ட் இருக்கும். அந்த ட்விஸ்ட்ட நீங்க
நேரடியாக தியேட்டரில் போய் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும். நான் சொன்னேன்னு வச்சுங்களேன், என்ன அடிப்பீங்க. அந்த மாதிரியான ஒரு ட்விஸ்ட் வச்சுருக்காங்க. இப்போ செல்வராகவனை பற்றி நம்ம சொல்லுவோம். செல்வராகவன் வந்து ஒரு ஒரு கொலையாக பண்ணுவார். அவர் எதுக்கு கொலை பண்ணுறாருன்னா, நீங்கள் படத்தை பார்த்து தெரிஞ்சுங்க. இதுக்கு மேலே நான் எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. உண்மையிலே செல்வராகவனோட ஆக்டிங் சூப்பராக இருக்குது. இப்போ செல்வராகவனை பார்க்கும்போதெல்லாம் நம்மளுக்கு ஒரு பயம் வருது. அடுத்து என்ன பண்ணுவாரோ, எப்படி கொலை பண்ணுவார் அப்படின்ற மாதிரி ஒரு சுவாரஸ்யமாக இருக்குது. படம் வந்து கொஞ்சம் விறுவிறுப்பாக இருந்தாலும், இந்த படம் வந்து ஏற்கனவே நான் விஷ்ணு விஷால் நடித்த ராட்சசன் படம் பார்த்தேன் இல்லையா, அந்த பேட்டர்னில் இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. ஏன்னா அதுவும் ஒரு கிரைம் சப்ஜெக்ட் தானே. ஒரு மர்டர் நடக்கும், அதை இன்வெஸ்டிகேஷன் பண்ணுவார், அதை கண்டுபிடிப்பார். அதே பேட்டில் தான் இருக்குது. இதில் வந்து ஒரு விஷயம் புதுசாக சொல்லியிருக்காங்க. ஒரு நெகட்டிவ் எண்டில் வந்து ஒரு நெகட்டிவ் இல்லாமல் ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. அதை கண்டிப்பாக நீங்கள் போய் தியேட்டரில் பாருங்கள். தியேட்டரில் பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். அப்புறம் இந்த படத்தில் வந்து மியூசிக் டைரக்டர் ஜிப்ரான், எனக்கு என்னமோ பெருசாக மியூசிக் வந்து எடுப்படலன்னு தான் தோணுது. இப்போ ராட்சசன்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சின்ன இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணியிருந்தாலும் பயங்கரமான பிஜிஎம் எல்லாம் இருக்கும். அந்த அளவுக்கு இதில் எதிர்பார்க்க முடியாது. ஆனால் ஓரளவுக்கு நல்லா தான் பண்ணியிருக்காரு. மற்றபடி விஷுவல்ஸ் எல்லாமே நல்லாயிருக்கு. கொஞ்சம் டார்க் நைட்டாக படம் போகுது. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த மாதிரியான கிரைம் சப்ஜெக்ட் த்ரில்லர் படம் உங்களுக்கு பிடிச்சா கண்டிப்பாக போய் நீங்கள் தியேட்டரில் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த திரை விமர்சனம் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த ஒரு திரை விமர்சனத்தில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.